தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 152வது நாமம் தொடங்கி 161வது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வரும் நாமம் ஓம் நிஷ்காரணாயை நமக என்பதாகும். காரணம் இல்லாதவள். எல்லா பொருளின் தோற்றத்திற்கும் மாற்றத்திற்கும் காரணங்கள் உண்டு. செடிக்கு விதை காரணம், இறப்புக்கு பிறப்பு காரணம், அனைத்துக்கும் மூல காரணமான பராசக்தி அவள். ஆதலால் அவள் காரணம் இல்லாதவள். அவள் தன் பொருட்டாக எவரையும் நாட வேண்டியதில்லை. அவளுக்கென்று காரணம் இல்லை. ஆனால் அவள் அடியவரின் காரணமாக வருகிறாள். நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து என்கிறார் அபிராமி பட்டர். தொடரும் நாமம் ஓம் நிஷ்கலங்காயை நமக என்பதாகும். களங்கமில்லாதவள். முன்பு செய்த வினையின் பயனாக, பாவத்தின் பயனாக ஒருவரிடம் நிலைத்து நிற்பது களங்கமாகும். ஆசான் மனைவியை நாடியது சந்திரனின் களங்கம். அகலிகையை நாடியது இந்திரனின் களங்கம். வினை தொடர்பும் பாவ புண்ணியங்களும் இல்லை. ஆதலால் அவளுக்கு களங்கம் ஏற்படுவதில்லை. தன் அடியவருக்கு நல்லனையெல்லாம் தந்துவிடுவதால் அவள் அருள் செய்வதில்லை என்ற களங்கமும் ஏற்படுவதில்லை. தொடரும் நாமம் ஓம் நிருபாதையே நமக என்பதாகும். உபாதியற்றவள், அதாவது சேர்க்கையால் ஏற்படும் மாற்றமில்லாதவள். படிகம் நிறமற்றது. அதன் அருகில் வண்ணப் பொருள் இருந்தால் அது வண்ணமாக தெரியும். வண்ணப் பொருளை எடுத்துவிட்டால் மீண்டும் ஸ்பட்டிகம் நிறமற்றதாகிவிடும். தற்காலிகமான வேடம் அல்லது மாற்றங்கள் உபாதி எனப்படும். உபாதியை உபாதை என்றும் கூறுவதுண்டு. வாயு காரணமாக தோன்றும் உடல் நோய்களை வாயு உபாதி என்கிறோம். திருடர்களால் ஏற்படும் உபாதியை, இன்னல்களை திருடர் உபாதி என்கிறோம். இவ்வாறான உபாதிகள் உடலுடன் கூடிய உயிர்களையே பாதிக்கும். நிர்குண பிரம்மமான அம்பிகைக்கு உபாதிகள் இல்லை. தொடரும் நாமம் ஓம் நிரீஸ்வராயை நமக என்பதாகும். தன்னை அடக்கி ஆள்பவர் இல்லாதவள். அடக்கி ஆளும் தன்மை ஈஸ்வரத்துவம் எனப்படும். அவளே அனைத்தையும் அடக்கி ஆள்பவள். அவள் புவனேஸ்வரி, அவள் லோகேஸ்வரி, அவள் அகிலாண்டேஸ்வரி, அவள் சர்வேஸ்வரி. ஈஸ்வரனுக்கும் சக்தியாக இருப்பவள். மீமாம்சவாதிகள் வினைகளே உலக இயக்கத்துக்கு காரணம் என்று கூறுவர். பகுத்தறிவுவாதிகள் இயற்கையே அனைத்துக்கும் காரணம் என்பர். இவை நிரீஸ்வரவாதம் எனப்படும். அவர்கள் குறிப்பிடும் வினைகளை விளைவிப்பவளும் இயற்கையின் வடிவானவளும் அம்பிகையே. அவர்களுக்கும் அவளே தலைவி. ஆதலால் நிரீஸ்வரா என்றனர். இயற்கை அன்னை என்றே அவர்களும் குறிப்பிடுகின்றனர். தொடரும் நாமம் ஓம் நீராகாயை நமக என்பதாகும். ஆசையற்றவள். ராகம் என்றால் ஆசை அல்லது விருப்பம் என்று பொருள். விருப்பு வெறுப்பு என்பதை வடநூலார் ராகத்வேஷம் என்பர். நமது விருப்பங்களை அவளிடம் கூறுகிறோம். அவற்றை அவள் நிறைவேற்றி வைக்கிறாள். ஆனால் அவளுக்கு தேவையும் ஆசையும் இல்லை. உன்னினும் உண்ணாது ஒழியினும் வேண்டுவது ஒன்றில்லையே என்று அபிராமி அந்தாதியில் உரைக்கிறார் அபிராமி பட்டர். தொடரும் நாமம் ஓம் ராகமத்தன்யை நமக என்பதாகும். ஆசையை கடைந்து வெளிப்படுத்துபவள். மதனம் என்றால் கடைந்து வெளிப்படுத்துதல் என்று பொருள். பார்க்கடலை கடைந்து அமுதத்தை வெளிப்படுத்திய வரலாற்றை அமிர்த மதனம் என்பர். அதுபோல் நம்முள் இருக்கும் ஆசைகளை கடைந்து அம்பிகை வெளிப்படுத்துகிறாள். ஆசை என்ற கடலில் இருந்தே நம்மை வெளியேற்றி காப்பாற்றுகிறாள் அம்பிகை என்கிறார் அபிராமி பட்டர். ஆசை கடலில் அகப்பட்டு
அருளற்ற அந்தகன்கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதமென்னும் வாசக் கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன் என்று வியந்து போற்றுகிறார் அபிராமி பட்டர். தொடரும் நாமம் ஓம் நிர்மதாயை நமக என்பதாகும். மதமில்லாதவள். மதம் என்றால் திமிர் என்று பொருள். ஆசைகள் நிறைவேறினால் மதம் ஏற்படுகிறது. என்னால் தான் முடியும் என்ற ஆணவம் பிறக்கிறது. அத்தகைய மதமற்றவள் அம்பிகை. மதம் என்றால் சமயம். சமயங்கள் ஆறும் தலைவி இவள் என்று அபிராமி அந்தாதி போற்றுகிறது. 6 சமயங்களுக்கும் அவளே தலைவியாக இருப்பதால் அவளுக்கென்று தனியான சமயம் இல்லை. தமிழ்நாட்டில் அம்பிகையை வழிபடுவோரும் சைவ சமயத்தை சார்ந்தவர்களே. அவளுக்கென்று தனி சமயம் இல்லை. சைவ திருமுறையாகிய திருமந்திரத்திலேயே அம்பிகை பற்றிய விவரங்களும் இடம்பெற்றுள்ளன. மாங்காடு, திருவேற்காடு, சமயபுரம் போன்ற சக்தி தலங்களில் விபூதி பிரசாதமே வழங்கப்படுகிறது. ஆதலால் தமிழகத்தில் அவளுக்கென்று மதம் இல்லை. தொடரும் நாமம் ஓம் மதநாஷின்யை நமக என்பதாகும். மதத்தை நாசம் செய்பவள். உயிர்களின் திமிரை நாசம் செய்கிறாள். அடியார்களிடத்தில் இருக்கும் மதம் அவளால் அழிக்கப்படுகிறது. பண்டன், மக்கிடன் முதலானவர்களின் மதத்தை அழித்து அவர்களுக்கும் அருள் புரிந்தவள் அம்பிகை. தொடரும் நாமம் ஓம் நிశ్చింతాயை நமக என்பதாகும். சிந்தையற்றவள் அல்லது கவலையற்றவள். மற்றவர்களை ஏமாற்றும் எண்ணத்தையும் துன்பமான நினைவுகளையும் சிந்தா என்று கூறுவர். அவையற்றவள் அம்பிகை. தேவைகளாலும் தேவையானவை இழக்கப்படுவதாலும் வர இருக்கும் துன்பங்களை நினைப்பதாலும் கவலை ஏற்படுகிறது. அத்தகைய கவலைகள் அற்றவள் அம்பிகை. நீ நிశ్చింதையாக போய் வா, நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி உற்றார் உறவினர்களை வழி அனுப்புவது உண்டு. இங்கு சிந்தை என்ற சொல் கவலை என்ற பொருளில் எடுத்தாளப்படுகிறது. நிறைவாக வரும் நாமம் ஓம் நிர் அகங்காராயை நமக என்பதாகும். அகந்தையற்றவள், அதாவது நான் என்னும் செருக்கற்றவள். இதனையே ஆங்கிலத்தில் ஈகோ என்று கூறுகின்றனர். சாதித்த புண்ணியர் எண்ணிலார் போற்றுவர் தையலையே என்று அபிராமி அந்தாதி உரைப்பது போல் அம்பிகையை சாதனையாளர்கள் பலரும் போற்றுகின்றனர். அத்தனை புகழுக்கும் உரியவள் என்றாலும் அவளிடம் அகந்தை சிறிதும் இல்லை. அகம் என்றால் நான். நான் என்ற எண்ணமே அகந்தை அல்லது அகங்காரம் என்று குறிப்பிடப்படுகிறது. யான் எனது என்னும் செருக்க இருப்பவன் தான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகுவான் என்று திருக்குறள் உரைக்கிறது. வானோர் அனைவருக்கும் மேலான நிலையில் இருக்கும் அம்பிகைக்கு சிறிதும் அகந்தை இல்லை. வேண்டிய கொடுத்திடுவாள். அவை விரும்புமுன் கொடுத்திட விரைந்திடுவாள். ஆண்டருள் புரிந்திடுவாள். அண்ணன் அர்ஜுனன் போல் என்னை ஆக்கிடுவாள். யாண்டும் எக்காலத்திலும் அவள் இன்னருள் பாடுநல் தொழில் புரிவேன். நீண்டதோர் புகழ்வாழ்வும் பிற நிகரறு பெருமையும் அவள் கொடுப்பாள் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளோடு இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது. நாளையும் அம்பிகையின் திருநாமங்களையும் அதன் பெருமைகளையும் நாம் இனிது சுவைப்போம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 152வது நாமம் தொடங்கி 161வது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.